பொதுக்காலம் 6ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் ஆண்டு. முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரியது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திருவசனங்கள் 17 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வெளியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்ப செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்களது வழக்கன் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கிவிடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்பூர்வம் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது இதுவும் தீயோனிடத்திலிருந்தே வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 6வது வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைமகன் இயேசுவினுடைய அன்பும் அருளும் ஆசிரும் உங்கள் மீது நிறைவாக பொழியப்பட அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆசிரியர் வகுப்பிலே பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். 3 மாணவர்கள் வகுப்பிற்கு தாமதமாக வந்தார்கள். முதல் மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்டார், ஏன் பள்ளிக்கு தாமதம் என்று. அவன் சொன்னான், சைக்கிள் பஞ்சர் என்று சொன்னான். 2வது மாணவனை பார்த்தும் ஏன் தாமதம் என்று கேட்டதற்கு அவனும் சொன்னான், சைக்கிள் பஞ்சர் என்று. 3வது மாணவனை பார்த்து கேட்டார், ஏன் தாமதம் என்று. அவனும் சைக்கிள் பஞ்சர் என்ற அதே காரணத்தை சொன்னான். ஆசிரியருக்கு கோபம் அதிகமானது. 3 பேருக்கும் ஒரே காரணம், 3 பேருடைய சைக்கிளும் பஞ்சரா என்று கோபத்தில் கத்தினார். அப்பொழுது மூவரில் ஒருவன் சொன்னான், சார், நாங்க 3 பேரும் ஒரே சைக்கிள்ல தான் சார் ஸ்கூலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னான். வகுப்பு முழுவதும் சிரிப்பாக மாறியது. அன்புக்குரியவர்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக சொற்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், கோபத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம், இதை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு மிக அருமையாக எடுத்துரைக்கின்றது. எப்பொழுது நாம் சப்தமாக பேசுகின்றோம், ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லது கோபமாக இருக்கும் பொழுது. இவை இரண்டுமே உணர்வுகளின் அடிப்படையில் அமைகின்ற நிலையாக மனித வாழ்வில் இருக்கின்றது. இந்த 2 சமயங்களிலும்
நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. அதிகமாக சப்தம் போட்டு சிரிக்கின்றோம் அல்லது அதிகமாக சப்தமாக பேசுகின்றோம், கோபப்படுகின்றோம். இயேசு கவனமுடன் மது வார்த்தைகளை பயன்படுத்த அழைப்பு தருகின்றார். தூய பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது பிரிவு 26வது இறைவசனத்தில் குறிப்பிடுகின்றார், கோபப்பட்டாலும் கதிரவன் மறையும் முன் கோபம் மறைந்து விட வேண்டும். ஆம், கோபப்பட வேண்டும், பட வேண்டிய நிலைகளுக்காக. ஆனால் அந்த கோபம் கூட கதிரவன் மறைவதற்கு முன் அது மறைந்து விட வேண்டும் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகின்றார். கோபம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு காட்டு தீ போன்றது, பரவிக்கொண்டே இருக்கும். எளிதில் அதை அணைக்க முடியாது. ஒரு சில நேரங்களில் இந்த கோபத்திலே பலர் குளிர் காய்ந்து கூட கொண்டிருக்கலாம். இயேசு இதை முற்றிலுமாக உணர்ந்தவராக இருந்ததால் மத்தேயு நற்செய்தி 5வது பிரிவு 37வது இறைவசனத்திலே மிக அருமையாக இதை குறிப்பிடுகின்றார். உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்க வேண்டும். இதற்கு மிஞ்சியதெல்லாம் தீயோனிடமிருந்தே வருகிறது என்று சொல்லுகின்றார். ஆம், பேச வேண்டியதற்கு நாம் பேச வேண்டும். அமைதியாக இருப்பதற்கு அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்கும் பொழுது நாம் பேசணும் என்றால் நமது பெயரை நாமே கெடுத்துக் கொள்கின்றோம். பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்தோம் என்றாலும் நாம் நமது நிலையை தக்க வைத்துக் கொள்ள தவறிவிடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் நாம் வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், கோபத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம், சிந்தித்து சீராக மாற்றிக்கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதை முதல் வாசகத்திலே சீராக் புத்தகத்தில் 15வது பிரிவு 17வது இறைவசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே எதை நாம் தேர்வு செய்கின்றோம், இது நமது கையில் இருக்கிறது. இந்த சுதந்திரமானது நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. வாழ்வை நாம் தேர்ந்து கொள்ளப் போகின்றோமா அல்லது சாவை நாம் தேர்ந்து கொள்ளப் போகின்றோமா? வாழ்வை தேர்ந்து கொண்டோம் என்றால் இந்த உலக வாழ்வு கடினமாக இருக்கும். ஏனென்றால் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும்போது இந்த உலகில் நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், துன்பப்பட வேண்டியிருக்கும். சாவுக்குரிய வாழ்வை தேர்ந்து கொண்டோம் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நிலை வாழ்வை நாம் இழந்து விடுவோம். ஆகவே நமக்கு முன்பாக இவை இரண்டும் தரப்படுகிறது, வாழ்வும் சாவும். இதற்குரிய செயல்களில் எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? தொடர்ந்து சீராக் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். ஆம், வாழ்வுக்குரிய செயல்களை நாம் துணிவோடு செய்யும் பொழுது கடவுளின் பார்வை நம்மீது இருக்கும். 2வது வாசகத்திலே இதை தூய பவுலடிகளார் இன்னும் அழகாக சொல்லுகின்றார். கடவுளுக்கு ஏற்ப வாழ்வோருக்கு கடவுள் ஏற்பாடு செய்துள்ளவை மனிதர்களால் கண்களுக்கு புலப்படுவதில்லை, செவிகளுக்கு எட்டுவதில்லை, மனித உள்ளமும் அதை அறிவதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இடத்தை நாம் நினைத்து கூட பார்க்க இயலாத அளவுக்கு அது சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுவே சிறப்பான வாழ்வு, அதுவே கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு. நமது வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக இருக்கின்றதா? நம்முடைய வாழ்வில் நாம் வெளிப்படுத்துகின்ற இந்த கோபம் என்ற உணர்வை சீரான விதத்திலே நம்மால் வெளிப்படுத்த முடிகின்றதா? கோபப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகின்றோம்?
அல்லது பிறரை கோபத்திற்கு உள்ளாக்குகின்ற செயல்களை நாம் செய்கின்றோமா? அதுவும் தவறுதான். பல நேரங்களில் மற்றவர்கள் கோபப்பட வேண்டும் என்பதற்காகவே நாம் பல செயல்களை செய்கின்றோம். அதுவும் தீயனிடமிருந்தே வருகின்றது. கோபத்தை தவிர்ப்போம். கோபத்துப்படுவதற்கு உள்ளான சூழலை தவிர்ப்போம். ஆண்டவருடைய அரசில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அருளை தொடர்ந்து வாழ்வில் பெற பலியில் இறைவனுடைய அருளை மன்றாடுவோம். ஆமென்.